அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்துடைய வளர்பிறை சஷ்டி. இந்த கார்த்திகை வளர்பிறை சஷ்டி தான் நம்ம குமார சஷ்டின்னு சொல்லுவோம். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியிருக்கிறவங்க, குழந்தை வரம் வேணும், அதுவும் குறிப்பாக ஆண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறவங்க, அப்படிப்பட்டவங்க நாளை தினத்தில் விரதம் இருந்தால் நிச்சயமாக முருகன் அருளால் முருகனே குழந்தையாக பிறப்பார்னு ஒரு ஐதீகம் இருக்குது. நம்முடைய சேனலே ஏற்கனவே இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த குமார சஷ்டிக்கு நம்ம எப்படி விரதம் இருக்கணும், நம்ம ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான தெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். பார்க்காத தொழில்கள் கண்டிப்பாக அந்த பதிவை போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு குமார சஷ்டினா குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு பண வரவு வரணும், நல்ல ஒரு பணமானது சுபிக்ஷமாக இருக்கணும், சுப செலவுகளுக்கு மட்டும்தான் அந்த பணம் செலவாகணும், நல்ல சேமிப்பாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் நம்ம நல்லபடியாக ஒரு முன்னுக்கு நம்ம அடுத்ததுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு நம்ம வருவதற்கான மிக அற்புதமான ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வாழ்க்கையில் யாருக்கு தான் ஆசை இருக்காது? நல்ல கோடிய பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், குடும்பத்துடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும். எப்படி இந்த வளர்பிறை நிலவானது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையோட அந்த குடும்பத்துடைய அந்த வளர்ச்சி, ஒட்டுமொத்த குடும்பத்துடைய முன்னேற்றம் இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஆத்மார்த்தமாக முருகனை நினச்சி இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம இந்த ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம். யார் ஒருத்தங்க நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் நமக்கு வெற்றி மட்டும்தாங்க கிடைக்கும். ஏன்னா இந்த ஒரு பரிகாரமானது நமக்கு நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை தேடித்தரும். அதாவது பணமானது தானாக வீடு தேடி வரும். அந்த வாய்ப்புகள், பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ ஒரு வழின்னு சொல்கிறோம். அந்த வரக்கூடிய வழிகள், வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கதவு திறந்து வரும். அப்படிப்பட்ட எளிமையான ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே சிவனுக்கு உரிய மாதம், முருகப்பெருமானுக்கும் உரிய மாதம். அதுவும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த திதி, அந்த வெள்ளிக்கிழமை இது எல்லாமே சேர்ந்து நம்முடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிக்ஷங்கள், நல்ல ஒரு செல்வ செழிப்பு, அது மகாலட்சுமிக்கு உரிய அந்த வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நாளைக்கு இந்த சஷ்டி திதியானது காலையில் 11 மணிக்கு மேலே தான் நமக்கு ஆரம்பிக்குது. அதனால் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான ஒரு இந்த பரிகாரம் நாளைக்கு ராத்திரி, அதாவது சுக்கிரஹோரை இருக்குது பார்த்திங்களா, 8லேருந்து 9 மணிக்கு இந்த நேரத்தில் நீங்கள் நல்லபடியாக ஆத்மார்த்தமாக முருகனை வேண்டிட்டு இந்த ஒரு வழிபாடை பண்ணலாம். இந்த வழிபாடு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை கூட நமக்கு தீர்ந்து பணவரவானது குடும்பத்தில் அதிகரிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக கருத்து இருக்குங்க. இதற்கு நம்ம எப்பயும் போல் வெள்ளிக்கிழமையில் நம்ம சாயங்காலம் பூஜை நேரையில் நம்ம பூஜைக்கு ஒரு காமாட்சி தீபம் நீங்கள் ஒன்று ஏற்றிருப்பீங்க. நம்ம பூஜைகளுக்கு நம்ம சஷ்டினாலே நிறைய பேர் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க. இல்லாட்டி நாளைக்கு குறிப்பாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த பாலடை தீபம், அதில் உங்களுக்கு எந்த தீபம் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தீபம் நாளைக்கு பூஜையில் ஏற்றிக்கோங்க. இந்த 8 to 9 சுக்கிரஹோரையில் நமக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை. ஏன்னா நம்ம முருகனுக்கு அந்த வெற்றிலையில் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரங்களும் கண்டிப்பாக நமக்கு வெற்றியில் தான் முடியும். அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரே ஒரு வெத்தலை மட்டும் எடுத்துக்கோங்க, கிழிசல் இல்லாத வெத்தலையாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு. இந்த துவரைங்கிறது நமக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம். முருகனுக்கு பண்ணக்கூடிய எல்லா ஒரு விஷயங்கள், அதாவது நம்முடைய கடன் தீர்வதற்கான இதாக இருக்கட்டும், வீடுக்கு அந்த பரிகாரத்துக்காக இருக்கட்டும், வீடு நமக்கு அமைப்புக்கான ஒரு பரிகாரம் எல்லாமே இந்த துவரம்பருப்பில் தான் வச்சு தான் பண்ணுவோம். ஏன்னா துவரைங்கிறதை செவ்வாயுடைய ஆதிக்கங்கிறதுனால முருகனுக்கு உகந்த அந்த ஒரு பருப்பு. அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் நம்மளுடைய அடுப்படியில் இருக்கக்கூடிய, நீங்கள் சமையலுக்கு எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா, அந்த துவரம்பருப்பு ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெள்ளை மொச்சை. இந்த வெள்ளை மொச்சையானது நமக்கு சுக்கிரனுடைய ஒரு தானியம். அதனால் அந்த வெத்தலையில் ஒரு ஸ்பூன் மொச்சையும் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பும் இதை மட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் அதை மட்டும் வச்சு ஒரு பித்தளை தட்டில் வச்சு நீங்கள் சுவாமி ரூமில் வச்சுருங்க. அவ்வளோதான். எப்பயும் போல் உங்களுடைய பூஜைகள், நம்முடைய ஸ்லோகங்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அதெல்லாம் சொல்லிவிட்டு தீப ஆராதனைகள் இதெல்லாமே காமிச்சிட்டு நமக்கு சுவாமிக்கு உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ நீங்கள் சுவாமிக்கு எது வேணாலும் வைக்கலாம். ஒன்றுமே இல்லாட்டி 2 வாழைப்பழமாச்சும் நீங்கள் நாளைக்கு வைக்கலாம். வச்சு முடித்ததுக்கப்புறமேட்டு அந்த வெத்தலை உங்களுடைய கையில் எடுத்துக்கோங்க. வச்சுட்டு நம்ம அதாவது கையில் வச்சோன்னே அந்த துவரம்பருப்பும் நம்ம அந்த மொச்சையும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்துடும். அதில் எந்த வித தவறும் கிடையாது.
அந்த 2 பருப்புகளும் அந்த வெத்தலையும் மட்டும் உங்களுடைய வலது உள்ளங்கையில் நீங்கள் இப்படி எடுத்து வச்சுட்டு, ஆத்மார்த்தமாக முருகா எங்களுடைய கடன் சுமை எல்லாம் குறையணும், எங்களோட குடும்பத்தில் வருமானங்கள் பெருகணும் அப்படி நல்ல மனசுருக வேண்டிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மிக அற்புதமான ஒருவரி மந்திரம். ஏன்னா இந்த ஒருவரி மந்திரம் நமக்கு நம்முடைய கடன் சுமையை தீர்க்கக்கூடிய முருகனுடைய மந்திரம். நிச்சயமாக பணவரவை பெருக்கி தரக்கூடிய ஒரு மந்திரம். அதாவது ஓம் ஷம் சரவண பவ, ஓம் ஷம் சரவண பவ. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லணுங்க. இது நம்முடைய கடன் தீர்க்கக்கூடிய முருகனுடைய மந்திரம். அதனால் இதுக்கு மற்ற மந்திரங்களுக்கெல்லாம் 9 முறை 27 முறை கணக்கு இருக்குது. ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை நாளைக்கு நம்ம சுக்கிரஹோரையில் இப்படி 108 முறை நம்ம சொல்லி முருகனை ஆத்மார்த்தமாக வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய பண கஷ்டம் நீங்குங்கிறது ஒரு ஐதீகம். இந்த 3 பொருளையுமே கையில் வச்சுட்டு நாளைக்கு நம்ம யார் ஒருத்தங்க இப்படி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த மந்திரங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறமேட்டு இந்த கையில் இருக்க வெத்தலையை அப்படியே முருகனுடைய பாதத்தில் நீங்கள் வச்சுருங்க. அன்னைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை ராத்திரி ஃபுல்லாக பூஜை அறையில் அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு நம்ம சுத்தபத்தமாக பூஜை ரூம் போயிருப்போம் பார்த்தீங்களா, அப்போ விளக்கை ஏற்றிட்டு அந்த வெத்தலையை மட்டும் எடுத்துகிட்டு கால்படாத இடத்துல போட்டுருங்க. அந்த துவரம்பருப்பையும் அந்த மொச்சையும் எடுத்துகிட்டு காக்கைக்கோ குருவிக்கோ நம்ம தானமாக கொடுத்துடலாம். இந்த பரிகாரத்தில் இருக்கக்கூடிய மறைஞ்சிருக்க உண்மையான ஒரு சூக்ஷ்மமே இதுதான். இந்த 2 தானியங்கள் தான். இந்த 2 தானியங்களையுமே நாளைக்கு இந்த திதியில் சேர்த்து வச்சு நம்ம பண்ண போகின்ற இந்த சுக்கிரஹோரை பரிகாரம் தான் இதற்கு பல மடங்கு பலன் கிடைக்குங்கிறது ஒரு ஆன்மீக தகவல். அதனால் நாளைய தினம் ரொம்ப ஒரு எளிமையான விஷயம். ஒரு வெள்ளை மொச்சையும் நம்மக்கிட்ட இருக்க அந்த துவரம்பருப்பும் ஒரு வெத்தலை மட்டும் இருந்தால் போதும். ஆத்மார்த்தமாக முருகனை நம்பி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நமக்கு அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் குடும்பத்தில் அந்த பணம் வருவதற்கான யோகமும் நல்லபடியாக கடனெல்லாம் தேர்ந்து நல்ல செல்வ செழிப்போட சந்தோஷமாக குடும்பத்தில் வாழலாங்க. ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான். கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டிக்கு அந்த முருகனுடைய பரிபூர்ண ஒரு அனுகிரகம் இருக்குன்னு சொல்லப்படுது. அதுவும் இது கந்த சஷ்டிக்கு இணையான ஒரு சஷ்டி. அதனால் நம்பி முருகனை மட்டுமே நம்பி ஆத்மார்த்தமாக நம்பி இந்த ஒரு எளிமையான பரிகாரம் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லதே நடக்கும். நம்முடைய சேனலை ஏற்கனவே இந்த குமார சஷ்டிக்கு அன்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு முருகனுடைய ஒரு மந்திரம் சொல்லியிருக்கோம். அதாவது எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றக்கூடிய முருகனே ஓடி நம்மை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உள்ள சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். அதனால் மறக்காமல் அந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லுங்கள். பார்க்காத தோழிகள் அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். இந்த பதிவானது நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.